உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சல்மான் சார், இது எல்லாத்தையும் அந்த செக்ஷன் மாத்திருங்க. ஓகே சார். அப்புறம் காணா போன ஸ்டாக் எல்லாமே நாளைக்கே டெலிவர் பண்ண ஆர்டர் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சரி சார். கார்த்தி சார், இந்த சேர் அங்கே மூவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. சார், வீட்டுக்கு வாங்க சார். அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வரல யுவா. இன்னுமா சார் எங்க மேல கோவம் போல? ஏதோ இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. நான் இப்போதைக்கு வீட்டுக்கு வரதா இல்லை யுவா. நான் சொன்னதுதான். உங்க பிடிவாதம் எனக்கு புரியுது சார். ஆனா எங்க பாசத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அங்க யாரும் சாப்பிடல, தூங்கல, பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சார். யார் தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் ஆள் மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கிறேன் சார். பிளீஸ் சார். தப்பு பண்றது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்காக மன்னிக்க கூடாதா? நீ இப்படிலாம் வந்து கேட்கணும் அவசியம் இல்லை யுவா. ஆனா நீயும் என்ன புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டல சார். உங்க நிலைமையில இருந்து உங்களையும் புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்துல மீரா நிலைமையில இருந்து அவளையும் புரிஞ்சுக்கணும் இல்ல சார். உங்களுக்கு பிரீத்தி எவ்வளவு முக்கியமோ எங்களுக்கும் பிரீத்தி அந்த அளவுக்கு முக்கியம் சார். பிரீத்திக்கு இப்படி ஆகும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. நாங்க யாரும் வேணும்னு இப்படி செய்யல சார். அது உங்க மனசாட்சிக்கே தெரியும். இது வரைக்கும் உங்க பேச்ச மீறி யாராச்சும் நடந்திருப்போமா? உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம்னு எல்லாரும் நினைக்கிறோம் சார். உங்க கண்ணா சேவுக்காக தான் அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை அந்த அளவுக்கு உச்சத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்க கலங்கரை விளக்கு இல்லாம எந்த கப்பலும் கடைசி வரைக்கும் கரையேறாது சார். இவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்றேன். எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. ஆனா ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னு உங்களை பார்த்துதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் சாருன்னு கூப்பிடலாம். ஆனா எனக்கு முறையில நீங்க மாமாவா இருக்கலாம். ஆனா நான் உங்களை என் அப்பாவை தான் சார் நினைக்கிறேன். என்னோட அப்பா உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு நான் மருமகன் தான். ஆனா ஒரு மகனா இருந்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். பிளீஸ் சார், வீட்டுக்கு வாங்க. வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ரோட்ல நின்று உங்க காலில் விழுந்து கூட்டிட்டு போக தயாரா இருக்கோம் சார். நீங்க மறுக்காம வாங்க சார். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்க அதுக்கு கட்டுப்படுறோம் சார். யாருக்காக இல்லைனாலும் எனக்காக வாங்க சார். உங்க பையன் இடத்துல இருந்து கேட்கிறேன், தயவு செஞ்சு வாங்க சார். யோசிக்காதீங்க சார். வீட்டுக்கு வாங்க சார். நீ இவ்வளவு சொல்றதுனால என் மனசு இலகுது. ஆனா இப்போ எனக்கு அங்க வர மனசு இல்லை சார். பிளீஸ் சார். எந்த விஷயத்தையும் மனசால சரி பண்ண முடியாது. ஆனா மனசு வச்சா முடியும் சார். தயவு செஞ்சு வாங்க சார். தேங்க்ஸ் சார். ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. என்னால் தாங்க முடியாம தான். அம்மா, அம்மா, அப்பா வந்துட்டாரு.
என்னங்க வந்துட்டீங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை காணோன்னு நாங்கெல்லாம் தேடாத இடம் இல்ல தெரியுமா? யாரும் வீட்டுல தூங்கவே இல்ல. ஏங்க இப்படி பண்ணீங்க? அத்தை உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. முதல்ல அவங்கள போய் சமாதானப்படுத்துங்க. அம்மா அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, என் பொண்ணு அங்க அடிபட்டு கிடக்குறான். அதுக்கு காரணம் இவதான். அது தெரிஞ்சும் அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? அதனால நான் நிறுத்துடா. எத்தனை நாள்டா இதையே சொல்ல போற? உங்க அப்பா இறந்து போகும்போது நீ சின்ன பையன். உன்னை படிக்க வச்சு வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கேன். எனக்கு இல்லையாடா பிரச்சனை? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு நான் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நான் தவிச்சிட்டு இருந்த மாதிரி அன்னைக்கு அம்மா இல்லையேன்னு நீ தவிச்சு போயிருப்ப. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல? ஒரு நிமிஷம் அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, நாம இல்லாம நம்ம பெத்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருந்தா போயிருப்பியாடா நீ? இல்லம்மா, எது கோவத்துல நான் தெரியாம. நீ தெரிஞ்சுதான்டா போன. நாங்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு நினைச்சுதான்டா நீ போயிருப்ப. உன்னோட வலியும் வேதனையும் தான் உனக்கு முக்கியமா இருக்குல்ல? ஏன் பிரீத்தி அடிபட்டது இல்ல? எங்களுக்கு வருத்தம் இல்ல? எங்களுக்கு வேதனை இல்ல? என்னவோ உனக்கு மட்டும்தான் கஷ்டம் நினைச்சு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போயிட்ட. பிரீத்தி அடிபட்டிருக்காளேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல உன்னை காணும்னு நினைச்சு நாங்கள வருத்தப்படுறதா? ஏண்டா ஏண்டா நீ எங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உண்மைதாம்மா, என்ன மன்னிச்சிருக்க. ஒன்னு புரிஞ்சுக்க கௌதம், குடும்பம்னு இருந்தா 1000 பிரச்சனைங்க வரும். அதுக்காக வெளியே போயிடலான்னு நினைச்சேன்னா அது நல்லதுக்கே கிடையாது. எதுவா இருந்தாலும் இருந்து எதிர்கொள்ளணும். உன்னை பிள்ளையா மட்டும் வளர்த்துட்டேன். நல்ல அப்பனா இருக்க சொல்லி கொடுத்து வளர்க்காம விட்டுட்டேன். அது ஏன் தப்புதான். என்னங்க, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மைதானா? நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தீங்களா? நீ ஏதோ ஒரு கடையில போய் வேலை பார்த்திருக்க, அது தப்பு இல்ல. ஆனா அதை எங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்ச பத்தியா, அதுதான்டா தப்பு. ஓஹோன்னு வாழ்ந்த கௌதமியை நான் பார்த்திருக்கேன். ஒன்னும் இல்லாம இருந்த கௌதமியை நான் பார்த்திருக்கேன். நீ ஏமாத்தல, திருடல, உழைச்சு தானடா சம்பாதிச்சிருக்க. அதுல என்னடா கௌரவ குறைச்சல்? அதை சொல்றதுக்கு என்ன? இத ஃப்ரெண்ட பார்க்க போறேன், மனசு சரியில்லைன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு தான் போணுமா? நீ எங்களை ஏமாத்தலடா, உன்னதான் ஏமாத்திட்டு இருக்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு கீழே கை கட்டி வேலை பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு கடையில போய் வேலை பார்க்கணுமான்னு சங்கடமா தான் இருந்திருக்கும்.
ஆனா அதே நேரத்துல என் புருஷன் உழைச்சு சம்பாதிக்கிறாருன்னு நான் பெருமைப்பட்டிருப்பேன். என் புருஷன் என்கிட்ட உண்மையா இருக்காருன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாட்டி, இப்ப சூப்பர் மார்க்கெட்ல அவர் வேலை செய்யறவர் இல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கே இன்சார்ஜ் ஆயிட்டாரு. என்ன யுவா சொல்ற? என்ன நடந்துச்சு? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல சாருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம். வேண்டாம் அம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போனது தப்புதான். உங்க எல்லாரும் நான் கஷ்டப்படுத்திருக்கேன், புரியுது. ஆனா பிரீத்தி அடிபட்டது காரணம் இவதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என் சொல்லுக்கு மரியாதை இழந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா யுவாக்காக வந்தேன். யுவா மறுபடியும் எந்த பிரச்சனை நடக்காதுன்னா அவ சொன்ன சொல்லுக்கு மரியாதை கொடுத்து தான் இங்க வந்தேன். என் பிரின்சஸ் சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இந்த வீட்டுல இனிமே எதுவுமே நடக்கக்கூடாது. அந்த மேனகா விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது. அதையும் மீறி இன்னொரு தடவை அந்த மேனகா விஷயத்திலயோ இல்ல என் பிரின்சஸ் வாழ்க்கையிலயோ இந்த வீட்டுல இருக்கிறவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கௌதமை நீங்க யாரும் பார்க்கவே முடியாது. கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். சார், கண்டிப்பா எதுவும் நடக்காது சார். உங்க பேச்சை மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். பிரீத்திக்கு எங்களால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க முதல்ல உள்ள போங்க சார். பாருங்க, இந்த வீட்டுல நான் யாரோட தயவுல இருக்கேன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இந்த வீட்டுல தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு என் பொண்டாட்டிக்கும் என் அம்மாவுக்கும் மாசம் மாசம் பணத்தை கொடுத்துருவேன். என்னங்க, என்ன மீரா இது? அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு. மா, அவர் இங்க இருக்கேன்னு சொன்னதே பெரிய விஷயம்மா. அவர் இஷ்டப்படி எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். ரொம்ப நன்றிம்மா. கோவிந்தா, ஐயா இங்க வா. இந்த வரேங்க. இதெல்லாம் யார் எடுத்து வச்சது? கோவிந்தண்ண, நான் சொல்லாதீங்க. நான் தான் ஐயா, நான் தான் எடுத்து வச்சேன். யமுனம்மாட்ட சொல்லி நான் தான் எடுத்து வச்சேன். நீங்க முத ஆபீஸ் போறீங்க இல்லையா? வாட்? இல்லைங்க ஐயா, நீங்க பழையபடி முதலாளியா மற்றவங்கள வேலை வாங்க போறீங்கல்ல, அப்படி ஒரு கம்பீரமா கெத்தா இருக்கணும்ல, அதான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். இத்தனை நாள் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கல.
என்ன பேரு சொல்லி கூப்பிட கூட யாரும் இல்ல. யோ இங்க வாயா, யோ போயா, இது அடியா, அது தூக்க, இப்படிதான் என்ன கூப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்க போகுது, என் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இப்படி எனக்காக இதெல்லாம் யோசிச்சு செஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கோவிந்தா. ஐயா, எனக்கு எதுக்குயா நன்றிலாம் சொல்றீங்க? நீங்க ராஜா மாதிரி வாழணும் ஐயா. பாட்டி, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். வாழைப்பூ எத்தனை வாங்கணும்? அதை ஏன் என்கிட்ட கேக்குற? அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. நாட்டு சக்கரை நான் எவ்வளவுக்கு வாங்கணும்? நாட்டு சக்கரை வாங்கினா என்ன, வாங்காட்டி எனக்கு என்ன? என்ன மீரா? தெரியல மாமா. பாட்டி, என்னாச்சு? ஏன் 2 பேரும் உம்முன்னு இருக்கீங்க? ஐ எம் சாரி, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. பாட்டி, எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? இது கோபம் இல்ல, ஆதங்கம். நீங்க எல்லாம் போய் பிரீத்தி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல. ஏன் எங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு தோணாதா? எங்களுக்கெல்லாம் பாசம் இல்லையா? ஆமா, எனக்கும் பிரீத்தியை இப்பவே பார்க்கணும்னு தோணுது. அது எனக்கு புரியுதுமா. ஆனா எப்படிமா போக முடியும்? பிரீத்தி நம்மள பார்த்துட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லக்கா, சாருக்கு தெரிஞ்சா ஏன் பார்க்க போனீங்கன்னு கோவப்படுவாரு. ஆமாம்மா, என் புத்திக்கு எல்லாம் புரியுது. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே மீரா. பிரீத்தி எப்படி இருக்கான்னு கொஞ்சம் எட்ட நின்னாவது பார்த்துட்டு வந்துடணும்னு தோணுது. நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க பசிக்கு நீங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு என் பேத்தியை பார்த்தே ஆகணும். ஓகே பாட்டி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இப்பதான் அப்பா வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போய் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏதோ கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்காரு. பிரீத்தி விஷயத்திலயும் மேனகா விஷயத்திலயும் தலையிடவே மாட்டோம்னு சொல்லிருக்கோம். இப்ப அதை மீறி நம்ம போய் பிரீத்திய பார்த்தா அவர் பேச்ச மீறின மாதிரி ஆயிடும். ஏன் சொல்ல மாட்டேன்? அவன் அவனோட பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டான். நீ போய் உன் தங்கச்சியை பார்த்துட்டு வந்துட்ட. ஏன் பேத்திய பார்க்காத வலி எனக்கு தானே தெரியும். இதோ இவ கடந்து அழுதுட்டு இருக்கிறாளே, இவளை புரிஞ்சுக்க யார் இருக்காங்க இந்த வீட்டுல? நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நானும் யமுனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரீத்திய பார்த்துட்டு தான் வரப்போறோம். பாட்டி, ஆனா அப்பா வளர்த்தது வேணா உங்க அப்பாவா இருக்கலாம். ஆனா பெத்ததுனா எனக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம். நாங்க போய் அவளை பார்க்க தான் போறோம். அப்ப இதான் உங்க 2 பேரோட முடிவா? ஆமா. இப்ப என்ன பண்றது மீரா? 2 பேரும் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. அவங்க சொல்றதும் சரிதானே மாமா. அவங்களுக்கும் பிரீத்திய பார்க்கணும்னு தோணும்ல. இவங்களும் பார்க்கணும். அப்பாவும் திட்டக்கூடாதுன்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். என்ன மீரா, நீயும் சூழ்நிலை தெரியாம பேசுற? இல்ல மாமா, நம்ம பிரீத்திய பார்க்க இவங்களை அங்க கூட்டிட்டு போலாம். அப்பாவுக்கு தெரியாம பிரீத்திய பார்க்க வைக்கணும். அம்மா பாட்டி, உங்க விருப்பப்படியே நடக்க போகுது. ஐயோ என் செல்ல தங்கம், இத மட்டும் நீ செஞ்சிட்டனா போதுண்டி. யமுனா, நாம இன்னைக்கு பிரீத்திய பார்க்க போறோம். நான் என் பேத்திய பார்க்க போறேன், நீ உன் பொண்ணை பார்க்க போற. இங்க பாரு, நான் பதட்டத்துல எதையாவது உளறிடுவேன். முதல்ல கௌதம் இங்க இருந்து கிளம்பட்டும். நான் உள்ள போய் மத்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். சரி,
நீ முடிவு பண்ணிட்ட வேண்டான்னு சொல்ல முடியுமா? போய் கூடவே இருந்து பத்திரமா உன் பாட்டியும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துரு. இப்ப சந்தோஷமா?